நம்ம 24 நியூஸ். என் பேர் செல்லப்பாண்டி. எங்கள் அப்பா பேர் கருப்பையாசாரி. எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த தொழில் பார்க்குறேன். எங்கள் அப்பாவுக்கு அடுத்து இந்த தொழிலை நான் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். இது நான் நல்லாத்தான் பண்ணிக்கிருக்கேன். இப்போ இந்த விவசாயம் எங்கள் ஊரை காட்டிலும் இப்போ இங்கிட்ட இந்த ஏரியாவில் கொஞ்சம் விவசாயம் நல்லா இருக்குது. அதை வச்சு இந்த ஏரியாவில் வச்சு இப்போ பார்த்துக்கிருக்கேன். விவசாயத்தை வேணால் மம்பட்டி, கடப்பாரை, கருக்கருவா, களக்கொட்டு இந்த மாதிரி விவசாயத்துக்கு என்ன பொருளோ அதை மட்டும்தான் செய்கிறேன். என்ன முடிச்சிருக்கீங்க ஜி? நான் 10th முடிச்சுட்டு இந்த வேலை பார்க்குறேன். எந்த வயசுலேருந்து பார்க்குறேன்? இந்த ஒரு குறைஞ்சது ஒரு 8 வயசுலேருந்து இந்த தொழில் பார்த்துக்கிறேன். ஆமாம், ஒரு ஆர்வமான தொழில். அப்பா பார்க்குற தொழிலில் நான் அப்பா பேரை நானும் காப்பாற்றணுன்ற ஒரு இது. எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ இந்த தொழிலுக்கு வந்து? இது வந்து குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 10 வருஷம் எப்படி மக்கள் நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க? நல்ல வரவேற்பு, நல்ல ஒரு இதுதான். அதை பற்றி எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இதுக்கு இனிமேல் இந்த வருங்காலத்தில் இந்த தொழில் எங்களுக்கு அப்புறம் எங்கள் பிள்ளைய பார்க்குதான்றது ஒரு சந்தேகம்தான். ஆமாம், கண்டிப்பாக நம்புறையில். இதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது ஜி? இதில் இரும்பு தொழில்னாலே பயங்கர ரிஸ்க் இருக்குது. ஆமாம். பட் இதில் என்ன மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் இருக்கும்? இதில் என்னன்னா இரும்பு அடுப்புக்கறி முதல்ல அடுப்புக்கறி வீட்டுக்கு வீடு விறகடுப்பு இருந்துச்சு, ஈஸியாக கிடச்சி அடுப்புக்கறி. இப்போ அடுப்புக்கறி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட்டா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட்டா வாங்கி அதை அடுப்புக்கறி வாங்கி கரண்ட் பில்லு கட்டி 4 பேர் வேலை பார்க்குறோம். 4 பேர்த்துக்குள்ளே ஊதியம் கிடைக்கல, சரியான ஊதியம் கிடைக்கல. இப்போ இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்து இந்த ஏரியா தாய் கிராமத்தையே எடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை நம்பி தான் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தோம். இப்போ இந்த ஏரியா எல்லாமே எடுத்துவிட்டால் அப்போ நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம பட்டறையில் வேறு என்னென்ன ஜி பண்ணுறோம்? இப்போ அருவா அடிச்சு வச்சுருக்கீங்க, கருப்புசாமி அருவா. ஆமாம். எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் நம்ம பண்ணுறோம்? குறைஞ்சது ஒரு அடியிலேருந்து 21 அடி வரைக்கும். எத்தனை அடி ஜி இது? இது வந்து 3 அடி. இந்த இதுலேருந்து தான் கணக்கு. 3 அடி பிடிக்கு மேலே நேர்த்திக்கடை அருவா மட்டும் செய்வோம். மற்றபடி எந்த பொருளும் செய்ய கிடையாது. இந்த அருவா செய்ய எத்தனை நாள் டைம் எடுத்து? இந்த அருவா செய்யணும்னா குறைஞ்சது ஒரு 5 நாள் ஆகும். 5 நாள் ஆகும். அடிக்கணும், திருப்பி கிரைண்டிங் பண்ணணும், கிரைண்டிங் பண்ணிவிட்டு பிடி ரெடி பண்ணணும், பிடி ரெடி பண்ணி மணி மாட்டணும், பெயிண்டிங் பண்ணணும். மொத்தம் 5 நாள் குறையாமல் ஆகும். இப்போ இந்த ரே கிளாஸ்லாம் ரெடி பண்ணி தராங்கிறீங்க, எந்த மாதிரிலாம்? ஏ கிளாஸு நம்ம பந்தயத்துக்கு தேவைப்படுற மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். அவங்க என்ன தேவைக்கு ஏற்ப மாதிரி செஞ்சு கொடுத்துறோம். ரே கிளாஸில் என்னென்ன செஞ்சு கொடுக்குறீங்க? இப்போ மொத்தம் செட்டு செய்யணுமா இல்லை சின்ன சின்ன ஸ்பாட் மட்டும் செஞ்சு? மொத்தமாக செய்யறதுனாலும் செய்வோம், இல்லை சின்ன சில்லறை சர்வீஸ்லாம் பார்க்கறனாலும் பார்த்து தந்துடும். அதுக்கு ரே கிளாஸ் வேலை பார்க்குறதுக்கு அப்பா இருக்கார், வயசானவர் இருக்கார். நீங்களும் பார்ப்பீங்க? அப்பா பார்ப்போம். என்னை விட அனுபவமான அப்பா இருக்கார். விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள், விவசாயிக்கு எந்த பொருள் தேவைப்படும்ன்றது வந்து கேட்பாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு சில பேருக்கு மம்பட்டி தேவைப்படும், கலப்பை தேவைப்படும், கொழு தேவைப்படும். மரக்கலப்பை பழைய காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு உள்ள காலத்தில் கடப்பாரை, மம்பட்டி, கொழு இதுகள்லாம் அடித்து கொடுப்பாங்க. அருவா தேவையான செடி செத்து வெட்டுறதுக்காக தேவையான பொருள்களை அடித்து கொடுப்பாங்க. அப்புறம் மற்ற வகையில் வந்து ரேக்கலா வண்டி செஞ்சு கொடுப்பாங்க. ரேக்கலா வண்டி பட்டா போடுறதுலேருந்து வண்டி முழுசாக செஞ்சு வண்டிக்கு அவங்களுக்கு தேவையான அளவு செஞ்சு கொடுப்பாங்க. அது போகிறதுக்கு கடப்பாறைகள் வந்து கிணறு வெட்டுறதுக்கு, குழி தோண்டுறதுக்கு, விவசாய பொருள்களுக்கு எல்லாம் இந்த தேவைக்கும் தேவையான பொருள்கள் பூராமே செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அவங்கள்ட்ட. அதே மாதிரி கதிரை இருக்கிறதுக்கு பண்ணருவாள்ன்ற சொல்கிறோம். அந்த பண்ணருவாள்லாம் இவங்களால அடித்து கொடுக்க முடியும். அதே மாதிரி மம்பட்டி போடுறது வந்து ஆக்க வளைச்சி கொடுக்கறது, அதை தட்டி கொடுக்கறது, கனவு ஓட்டு கொடுக்கறது, இது எல்லாமே அவங்கள்ட்ட தெளிவான வேலை இருக்குது. இதனால் விவசாயிகள் வந்து நிறையா பேர் இவங்களை வந்து விரும்பி வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்க முடியாது. சில 2 நாள் 3 நாள் டயங்கள் ஆகினாலும் அதுக்கு தான் சொல்லுவாங்க, என்னங்க இப்படி லேட் பண்ணுறீங்களே, எங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுங்க, வேலை ஆகணும் அப்படின்வாங்க. எங்களுடைய சுணக்கமில் நாங்களும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும், செஞ்சு கொடுத்தாத்தான் அது எல்லாருக்கும் நல்ல பேர் ஆகணும் அப்படின்னு தான் பழக்கம். மற்ற தேவையில்லாத பொருள்கள் யாருக்கும் செய்ய மாட்டாங்க. சில விஷயங்களில் வந்து எனக்கு இது தேவையில்லை, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ற மறுத்துருவாங்க. அதனால் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதை நான் செய்ய மாட்டேன். விவசாயத்துக்கு தேவையா மம்பட்டி செஞ்சு கொடுப்போம், கடப்பாறை செஞ்சு கொடுப்போம், கலப்பை செஞ்சு கொடுப்போம், வண்டி செஞ்சு கொடுப்போம். இது எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இதுதான் அவங்க செய்யக்கூடிய தொழில். வேறு என்னென்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? வேறு எந்த இதுவும் கிடையாது. விவசாயத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான். உங்கள் தொடர்புகள்னா எப்படி ஜி? தொடர்புகள்னா ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பர்
85 31 82 28 79. இது கரெக்டாக எங்கே லொக்கேஷன்? கரெக்டாக அளவுருள் டு மேலூர் மெயின் ரோடு, அரட்டாப்பட்டி, விலகு சண்முகநாதபுரம். சண்முகநாதபுரம். ஆமாம். எப்போ காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நம்ம காலையில் ஒரு 8 9 மணிக்கெலாம் வந்துடுவோம். வந்துடுவீங்க? சாயந்தரம் ஒரு 6 மணி ஆயிரும். 6 மணி ஆகும். 6 மணி ஆயிரும். லீவு டைம் எதாவது இருக்குது? லீவுலாம் கிடையாது, நம்மளா பார்த்து ரெஸ்ட் இருந்துட்டு மற்றபடி மற்றபடி எதுவும் கிடையாது. ஆரம்பத்தில் அந்த தொழிலுக்கு வரும்போது ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா, இல்லை சந்தோஷப்பட்டீங்களா? ரொம்ப ஆர்வம். ரொம்ப ஆர்வம். இதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைய பார்க்குதுன்ற ஒரு டவுட், அதுதான் ஒரு மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆமாம், இது பார்க்கணுன்ற எங்களுக்கு ஒரு ஆசை, அடுத்தடுத்து வாரிசு காலமாக போகணுன்ற ஒரு இது. உங்களுக்கு கல்யாணம் ஆகி பசங்கள்லாம் எத்தனை பேர்? இன்னும் கல்யாணம் ஆகலை. இன்னும் கல்யாணம் ஆகலை. வேற யாராச்சும் நம்ம இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.